சரி, அடல்ட் கண்டென்ட் வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு கண்ணை கூசுகிற மாதிரியா இல்லை ஒரு அருவருப்பு பார்க்குற மாதிரிங்கிறது வந்து அடல்ட்னு சொல்லலாம். அதில் வந்து அது தேவைப்பட்டது அந்த சூழலுக்கு, அதனால் அந்த மாதிரி காட்சிகள் பயன்படுத்தி இருந்தோம். மலேசியா தமிழர்களுடைய வாழ்வியல் மலேசியா தமிழர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் ஜகாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் வந்து தமிழர்கள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எங்களை வந்து சஞ்சி கூலிகளாக தான் கூட்டிகிட்டு போனாங்க ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு. கபாலியில் காமிச்சது ஓரளவுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு கேங்ஸ்டரிசம் கிரைம் வேலுங்கிறது அது உண்மைதான். அதே நேரத்தில் வந்து இந்த சினிமா வந்து ஒரு நல்லா ஓட முடிஞ்சாலும் நல்லது. ஆனால் அது கருத்து சொல்லணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். மலேசியா படங்களே பார்க்குறது கம்மி தான். இங்கேருந்து வர படங்கள் தான் பார்ப்பாங்க. அது அக்கறைக்கு இக்கரை பச்சை சொல்லலாம். இங்கேருந்து பார்க்குறப்ப இங்கே பிரச்சனை மாதிரி இருக்கும், அங்கேருந்து பார்க்குறப்ப அங்கே பிரச்சனை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். பிறகு பாம்பா மாதிரி தேவாலய ஆப்பிள் சாப்பிட தோணுனா சார் வணக்கம். சார் வணக்கம். சஞ்சய் பெருமாள் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு என்ன காரணம்? சினிமாக்குள்ளே வர்றதுக்கு காரணம் வந்து என்னென்னா, எனக்கு சின்ன வயசில் அதிகமாக பேச மாட்டேன். சினிமாங்கிறது வந்து காட்சி மீடியம் இல்லையா? ஸோ அப்போ அந்த காட்சி மீடியம் மூலிமா வந்து பேச முடியாத விஷயங்களை கூட நம்ம காட்ட முடியும். அந்த மீடியம் மேலே எனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. ப்ளஸ் நான் சின்ன வயசில் இருக்கப்போ நிறையா படங்கள் தான் நிறையா பார்த்து வளர்ந்தது. அதுதான் சீப்பஸ்ட் பொழுதுபோக்கு இல்லையா? ஸோ அப்படி வரும்போது நம்ம ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எண்ணம் வந்தது. சிறு வயசில் இப்படி வந்தது தான். இல்லை, ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க ஜகாத் அப்படின்ற மாதிரி. இப்போ திரும்ப ரீரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. என்ன காரணம் சார் திரும்ப ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு? ஏன்னா மலேசியாவில் வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் வந்து மலேசியா படம் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஊரில் வந்து மெயினாக அந்த மலாய் மொழி இருக்குது. அதுதான் வந்து மெஜாரிட்டி லாங்குவேஜ். அந்த சினிமா வந்து பெரிய ரிலீஸ் வந்து ஒரு 100 சினிமா வரைக்கும் போவோம். நமக்கு வந்து ஒரு தமிழ் படம்னால அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 20 ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் படம் பார்த்த பிறகு எல்லோரும் வந்து நாங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம், டிவிக்கு வரும்போது இதை திரும்பவும் தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து இப்போதைக்கு இன்னும் 2 புது படங்கள் எடுத்திருக்கோம். ஒன்று மாச்சாய், இன்னொன்று வந்து ப்ளூஸ். இந்த 2 படம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜகாட்டில் வந்து அந்த எண்டிங்கில் வந்து அந்த பையன் வந்து வேறு ஒரு பாதையை கிரிமினலாக பாதையை சூஸ் பண்ணியிருந்தானா வந்து மாச்சாய் படம் பாசிபிலிட்டி. இன்னொரு கிரியேட்டிவாக இருந்தானா அது வந்து ப்ளூஸ் படம். அப்படிங்கிறத 2 ஸ்பிரிச்சுவல் சீக்வல் சொல்லுவோம். அதாவது நேரடி தொடர்பு இல்லை, ஆனால் அந்த உலகம் தொடர்பு இருக்குது. அப்போ அந்த 2 படம் வர்றதுனால திரும்பவும் ஜகாட்டை வந்து திரும்பவும் எல்லோரும் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நிறைய பேர் பொதுமக்களும் பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த மஜாய் ட்ரெய்லர் கூட நாங்கள் பார்த்தோம். அடல்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கோமே, அது தப்புன்னு தோணலையா உங்களுக்கு? இல்லை, அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக தோணலை. ஏன்னா அது வந்து ஒரு சரி, அடல்ட் கண்டென்ட் வந்து 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு கண்ணை கூசுகிற மாதிரியா இல்லை ஒரு அருவருப்பு பார்க்குற மாதிரிங்கிறது வந்து அடல்ட்னு சொல்லலாம். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கலை நேயத்தோடு தான் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியோடு தான் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். அதில் ஜகாட் ட்ரெய்லரில் கூட பார்த்தோம்னா, ஒரு டிவியில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் 3 முகம் பட காட்சி அமைப்பை நீங்கள் காட்டியிருப்பீங்க நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த படத்தில் வந்து இது மாதிரி காட்சி அமைப்பில் ஏதாச்சும் இருக்கா? இந்த அடுத்து ரிலீஸ் பண்ணுற 2 படங்களில் அப்படி இல்லை, அப்படி எதுவும் பெருசாக இல்லை. அதில் வந்து அது தேவைப்பட்டது அந்த சூழலுக்கு, அதனால் அந்த மாதிரி காட்சிகள் பயன்படுத்தி இருந்தோம். இதில் அப்படி கிடையாது. நேரடியாக வந்து இந்த திரைப்படம் வந்து மலேசியாவில் மட்டும்தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஏன் இந்த படத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு போகணுன்ற எதுவும் ஐடியா தோணலையா உங்களுக்கு? மலேசியாவில் வந்து பிரதான ரிலீஸ் வந்து மலேசியாவில். மாச்சாயும் ப்ளூஸும் வந்து இங்கே இப்போதைக்கு வந்து ஒரு லிமிட்டட் ரிலீஸ்க்கும் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே தமிழ்நாட்டில். அது போக ஓடிடியில் வரும்போது ஏறத்தாழ வந்து உலகம் முழுக்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் மாச்சாயும் ப்ளூஸும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்வதேச இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் ஓரளவுக்கு கலந்துட்டு வந்தது. அதனால் அங்கங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு ஓடிடிக்கு போனால் இன்னொரு உலகம் முழுக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்புகிறேன் நான். இல்லை சார், இந்த திரைப்படம் வந்து முழுக்க மலேசியாவிலே படமாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி செய்தி கேள்விப்பட்டோம். இப்போது இந்த படத்தை மலேசியாவில் மட்டும் படமாக்கினா கூட சரி, நம்ம உலகம் முழுக்க நம்ம தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலையா? இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூழல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு சின்ன இண்டஸ்ட்ரினால இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முயற்சி எடுத்து போகணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் ரிலீஸ் பண்ணால் கூட அதுக்கான ஒரு பிளானிங், அதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பொருட்செலவு எல்லாமே இருக்குது.
அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து மலேசியா படங்கள் வந்து முதல்ல ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து ஒரு நல்ல பெரிதான பிறகு அதுக்கப்புறம் உலகம் முழுக்க கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இருக்குது. இல்லை மலேசியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க. இந்த மாதிரி மலேசியாவிலே முழுக்க முழுக்க படமாக்கிட்டு மலேசியாவிலே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, வேற எங்கேயும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, முதல்ல வந்து மலேசியாவில் தமிழர்கள் இருக்காங்கங்கிறதே நிறைய பேருக்கு உலகத்தில் தெரியாது. ஏன்னா தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே இந்தியாவில் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஈவன் நான் கூட சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தாய்லாந்துக்கோ இந்தோனேஷியா போனால் கூட நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா கேட்பாங்க. மலேசியாவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்கன்னு தெரியாது. ரெண்டாவது இண்டஸ்ட்ரி இருக்குங்கிறதும் தெரியாது இல்லையா. அப்போது அந்த முதல்ல வந்து அது பார்வைக்கு வந்த பிறகு தான் அது வந்து நம்ம வெளியே கொண்டு போக முடியும். இப்போ இந்த முதல் கட்ட முயற்சியாக வந்து இதை பார்வைக்கு கொண்டு வர வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது அடுத்த கட்டமாக நம்ம வந்து உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு அதுக்குன்னு ஒரு படிப்படியான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது இப்போதைக்கு பார்த்தா. இப்போ மலேசியாவில் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும், ஒரு அஜித்தாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவரது படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பெரிய வசூல் சாதனை செய்யும். ஸோ இந்த அளவுக்கு ஆடியன்ஸு மலேசியாவில் நம்ம தமிழ் படங்களை ரசிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நாமளும் படம் எடுத்து தான் இங்கே ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா? அப்படி கிடையாது. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் மலாய்க்காரங்க சின்னவங்க வந்தாலும் நம்ம தமிழர்கள் தான் அதிகமாக சினிமாவுக்கு போய் படம் பார்க்கறது எண்ணிக்கை வந்து அதிகம் கூட. அப்போ இது வந்து ஒரு இது படம் எடுத்தால் வசூலாகுங்கிறது ஒரு காரணம் இருக்குது. அதோட மிகப்பெரிய காரணம் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, மலேசியா தமிழர்களுடைய வாழ்வியல் மலேசியா தமிழர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் ஜகாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து தமிழர்கள் எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எங்களை வந்து சஞ்சி கூலிகளாக தான் கூட்டிகிட்டு போனாங்க ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த அர்பனைசேஷன் சொல்லுவாங்களே சிட்டி அதெல்லாமே க்ரியேட் ஆகும்போது இவங்களை தூக்கி அப்படியே சிட்டியில் விடும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது அது பதிவு பண்ணதுக்கு தான் ஜகாட் படம் எடுத்தது. பொருளாதாரத்தை தவிர்த்து மெயினாக வந்து நம்ம மலேசியா தமிழர்களோட வாழ்வியலை சொல்லணும், அந்த அடிப்படையில் தான் ஜகாட் எடுத்தோம். அதுக்கு மேம்பட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்மளும் மலேசியாவில் வந்து ஒரு சுயமாக ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற முயற்சியும் வந்து ஸோ 2 முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சார் மலேசியா படங்கள் சொல்லும்போது வந்து உங்களுக்கே தெரியும், பொதுவாக ரஜினி படங்களுக்கு அங்கே பெரிய வரவேற்பு கிடைக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை வந்து ரஜினியோட ரெஃபரன்ஸ் வச்சா நமக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கலையா இந்த அடுத்த இப்போ ரிலீஸ் பண்ண போகிற 2 படங்களுக்கு? இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரெஃபரன்ஸுங்கிறது என்னென்னா, ரெஃபரன்ஸ் மட்டுமே நம்ம வச்சுட்டு ஒரு சினிமா பண்ண முடியாது. அந்த கதைக்கு தேவைப்பட்டால் நம்ம ரெஃபரன்ஸ் கொண்டு வரலாம். அதை தாண்டி வந்து அது அப்படி ஒன்றும் இந்த மலேசியாவில் வந்து பெரும்பாலும் வந்து இந்த ரப்பர் தோட்டம் தொழிலாளிகள் இந்த மாதிரி வந்து பல படங்களில் காமிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட கபாலியில் நம்ம பார்த்தோம், ரெட்ரோ அந்த மாதிரி சில திரைப்படங்களோட நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கதைக்களங்கள்லாம் அங்கே இருந்ததா, உண்மையிலேயே இருந்ததா, அந்த மாதிரி கலாச்சாரம் இருந்ததா? அதை வந்து இப்போ நிறைய பேர் படமாக்குறாங்களே, அது உண்மையிலே அந்த மாதிரி கலாச்சாரம் அப்போ இருந்ததான்னு கேட்குறேன். கபாலியில் காமிச்ச அந்த அந்த கேங்ஸ்டரிசம் சூழல் உண்மை இருக்குது. பட் அது மட்டும்தான் பிரதானதில் இல்லை. அதாவது கபாலி படம் வந்த பிறகு மலேசியாவில் மக்கள் எல்லாருமே கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஈவன் நான் வந்து பாரிஸ்க்கு போகிறப்ப கூட அங்கே உள்ள ஒரு நண்பர் கூட மலேசியா மக்கள் எல்லாருமே அங்கே கிரிமினல் கேங்ஸ்டராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி கிடையாது. அதில் ஒரு சார்ந்த ஒரு மக்கள் இருக்காங்க, அது உண்மை. அது சார்ந்து வேற ஒரு மக்களும் இருக்காங்க. கபாலியில் காமிச்சது ஓரளவுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு கேங்ஸ்டரிசம் கிரைம் வேலுங்கிறது அது உண்மைதான், உண்மை. ஸோ இப்போ உங்களுடைய படங்கள் கருத்தியல் ரீதியாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்கணும்னு செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை நம்மளோட திறமையை காட்டணும் அப்படின்றதுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்? இந்த 3 படங்களும் இந்த 3 படங்களும் வந்து கண்டிப்பாக சினிமா நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாக்ஸ் ஆஃபீஸை நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம். ஏன்னா சினிமாங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற கலைத்துறையை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக பொருட்செலவு தேவைப்படுற ஒரு கலை இதுதான். ஸோ அதில் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஏன் வரணும்னு நினச்சின்னா, ஒரு அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து நம்ம அடுத்த சினிமா செய்ய முடியும். அடுத்த சினிமா தொடர்ந்து சினிமா செய்யணும்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வேணுங்கிற அடிப்படை தான். அதுக்கு மேலே வந்து மலேசியாவில் வந்து நம்மளுடைய சொல்லப்படாத கதைகள் இருக்கு இல்லையா. இப்போ தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க, அவங்களுடைய கதைகள் எல்லாமே வரல இல்லையா உலகம் முழுக்க. ஸோ அந்த கதையை சொல்லணுங்கிறது பிரதான எண்ணம். பட் அதையும் தாண்டி இந்த படங்கள்லாம் நல்லா ஓடுனுச்சுன்னா நம்ம தொடர்ந்து படம் எடுக்க முடியும். அதுதான் அதனோட ரீசன் வச்சு. ஸோ உங்கள் படத்தின் மூலமாக சினிமா ரசிகர்களுக்கு சொல்ல வரும் கருத்து என்ன? கருத்து எதுவும் நான் சொல்ல வரல. சினிமாவில் வந்து கருத்து சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது கருத்து நம்ம சொல்லணும்னா நம்ம வந்து வேறு விதங்கள் நம்ம கருத்து சொல்லலாம். சினிமாங்கிறது என்னென்னா, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு நல்ல சினிமா பார்க்கும்போது ஒரு சினிமா பார்த்து முடிச்சுட்டு வந்ததை விட நமக்கு வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கு வரும் இல்லையா. நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கவலைகள் எல்லாமே மறந்துட்டு வெளியே வரும். அதுவும் ஒரு புனிதமான விஷயம்.
ரெண்டாவது என்னென்னா ஒரு சினிமா மூலிமா வந்து நம்ம கருத்துன்னு சொல்கிறதில்ல ஒரு கதையை நம்ம ஷேர் பண்ண முடியும் பாருங்களேன். நம்ம ஒரு விஷயத்தை ஒரு சினிமா பார்த்துட்ட கையோட இந்த சினிமா பார்த்துட்ட கையோட எனக்கு ஒரு விஷயம் நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் அப்படின்னு தோணுனாலே அது ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இல்லைனா அவங்க ஓகே நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிடுச்சு அந்த சினிமா, என்னோடய கவலையை வந்து 2.5 மணி நேரமாக ஒரு 2 மணி நேரமாக மறக்கடிக்க முடிஞ்சாலே அந்த சினிமா வந்து அந்த பணியை பண்ணிடுச்சு நான் நினைக்கிறேன். சார் பொதுவாக வந்து ஒரு இயக்குனர் படம் பண்ணுறாங்கன்னா ஒன்று கமர்ஷியல் ரீதியாக படம் பண்ணுவாங்க, இல்லை சில சமுதாய கருத்துக்களை பேஸ் பண்ணி படம் பண்ணுவாங்க, சில பேர் அவார்டுக்காக படம் பண்ணுவாங்க. இப்போ இந்த 3 தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வாய்ப்பு கிடைச்சி இயக்குவாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த ரகம்னு எடுத்துக்க முடியும்? இல்லை எந்த ரகம்னு வந்து நான் அந்த ரகத்தில் நான் பூரா விரும்பலை. முதல்ல ஒரு நல்ல சினிமா எடுக்கணும். மலேசியாவில் வந்து ஒரு நல்ல சினிமா எடுக்கிறதே இப்போ பெரிய பாடாக இருக்குது. அந்த விஷயத்தில் நம்ம மாஸ்டர் பண்ணணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதில் நமக்கு வந்து ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்புகிறோம், சில அவார்டும் கிடைக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த சினிமா வந்து ஒரு நல்ல அவார்டு முடிஞ்சாலும் நல்லது. ஆனால் அது கருத்து சொல்லணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் எடுத்த படங்கள் எந்த விருதுக்கு செலக்ட் ஆகிருக்கா, இல்லை விருது பெற்றிருக்கா, இல்லை விருதுக்கு பரிந்துரைச்சிருக்காங்களா? ஜகாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 வந்து மலேசியா நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. அப்போ நீங்கள் மலேசியாவில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மெயினாக மலாய் படத்துக்கு தான் நேஷ்னல் அவார்ட் கொடுப்பாங்க. நம்ம படம் வரப்போ வந்து ஒரு தமிழ் படமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சர்ச்சையானது. ஏன்னா இது தமிழ் படம், இது மலாய் லாங்குவேஜில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அந்த அவார்ட் கேட்டகரியிலேருந்து. அப்போ நிறைய பேர் வந்து ஈவன் மலாய்க்காரங்களே வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இல்லை இது எல்லாமே மலேசியா படம் தானே அப்படின்னு. அந்த அடிப்படையில் வந்து நம்ம நேஷ்னல் அவார்டு ஜெயித்தோம் 2016. அதுக்கப்புறம் மலேசியாலேயே வந்து ஒரு 6 அவார்டு ஜெயித்தோம். பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு. மற்றபடி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கலந்துட்டுருக்கோம். இப்போ ரீசெண்ட்லி மச்சாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டர்டாமில் பிக் ஸ்க்ரீன் காம்படிஷன் கேட்டகரியில் இருந்தது. அப்படி சொல்லிட்டு நிறையா போய்கிட்டுருக்கோம், இன்னமும் போய்கிட்டு இருக்கு. ஸோ விருதுகள் வாங்குவது ஒரு பக்கம், பட வசூல் எடுப்பது ஒரு பக்கம், இதில் நீங்கள் எதை விரும்புகிறீங்க? அதாவது விருதுக்குன்னு யோசித்து படம் செய்யக்கூடாது, வசூல் பண்ணோன்னு யோசித்து படம் செய்யக்கூடாது. நான் அப்படி தான் நம்புவேன். நல்ல படம் பண்ணும்போது அதுவாக அதை தேடிக்கும் நான் நம்புகிறேன். அதாவது அது மக்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அது வந்து வசூல் ஈட்டி கொடுக்கும். அதுக்குள்ளார வந்து சில சமாச்சாரம் இருந்துச்சுன்னா அது வந்து அவார்டு ஈட்டி கொடுக்கும். இது வேணும்னு நினச்சிட்டு பண்ணுறது அது சரியாக இருக்காது அப்படின்னு என்னுடைய கருத்து. இப்போ மலேசியாவில் படமாக்கிறீங்க, மலேசியாவில் ரிலீஸ் பண்ணுறீங்க. இங்கே வந்து நேரடியாக ஒரு தமிழ் படம் இயக்கலாமே, நம்ம வந்து ஒரு தமிழ் நடிகர்களை போட்டு ஒரு படம் ஃபியூச்சர் படமாக இங்கே ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னு மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? முன்ன யோசனை அப்படி இருந்ததில்லை. ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு எல்லாமே வந்து மலேசியாலே சொல்லாத கதைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த 3 படம் எடுக்கிறதுக்கே என்னுடைய நேரம், என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னோடய எனர்ஜி எல்லாத்தையும் செலவு பண்ணேன். இப்போது அதெல்லாம் 3ஐயும் முடிச்சிட்ட கையோட எந்த பாசிபிலிட்டிக்கும் போகலாம் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக இருக்கேன். பட் எங்கே நான் செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. இங்கேயும் செய்யலாம், ஒரு வேறு கண்ட்ரியில் கூட செய்யலாம், வேறு நாடுகளில் செய்யலாம். எங்கே செய்ய போகிறேன்னு தெரியல. ஆனால் கதைக்களம்லாம் இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் அதை யோசிக்கலான் இருக்கேன், எங்கே பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து திரைப்படத்துறைக்கு வராமல் இருந்தால், ஒரு வேலை வராமல் இருந்தால் என்னவா பண்ணிடுவீங்க? திரைத்துறைக்கு வராமல் இருந்திருந்தாவா, அநேகமாக நான் வந்து மேபி இப்போ யூடியூபராக இருப்பேன் ப்ராபப்ளி. எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும். மேபி ட்ராவல் யூடியூப் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ப்ராபப்ளி. இப்போது நீங்கள் பல படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 படங்கள் கிட்ட எடுத்துட்டீங்க. உங்களுக்கு வந்து பிடிச்ச இயக்குனர் யாராக இருப்பாங்க? இப்போ நீ வந்து பொதுவாக வந்து இந்த இந்திய தொழிலில் உலகம் முழுக்க வந்து இந்த இயக்குனர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த இயக்குனர் தான் நம்ம ரோல் மாடலாக வச்சு நம்ம இறங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்குனர் இருப்பாங்களா சார்? நீங்கள் யாரை பிடிச்சிருக்கோம், எதனால் அதில் அவர் பிடிச்சது உங்களுக்கு? ஜகாட் செய்யும் பொழுது வந்து எனக்கு வந்து ராம்கோபால் வர்மாவோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஹாங்காங்கில் ஒரு இயக்குனர் இருக்கிற ஜானி தூன் இருக்கு. அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அந்த கிரிமினல் சீன்ஸு, அந்த க்ரைம் சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களோட ரெஃபரன்ஸாக நான் வச்சுட்டு பண்ணது. இப்போ சமீப காலமாக நான் வந்து ஒரு போலண்டில் ஒரு டைரக்டர் கேஸ்லோஸ்கி அப்படிங்கிற ஒரு டைரக்டர், அவருடைய ஒர்க் இப்போ தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்கும்பொழுது அது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு எனக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக எடுத்திருப்பார். ஆனால் அவருடைய மேக்கிங் வந்து அந்த கேமரா மூலிமா இப்படி கதை சொல்ல முடியுமா, ஒரு சாதாரண சின்ன கதையை வந்து கேமரா மூலிமா இவ்வளோ கதை சொல்ல முடியுமா, இப்படி காமிக்க முடியுமா அப்படிங்கிறது பயங்கர வியர்ப்பாக இருந்தது. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபைனான்சியலாக சப்போர்ட் கிடைச்சிதா? ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து வெற்றி பெறும், ரிவ்யூ வைஸ் வெற்றி பெறும், சில விருதுகள் வாங்கும். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஃபைனான்ஸில் அது நம்ம திரும்ப ரீஃபண்ட் கிடச்சிருக்காது. ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 10 லட்சம் எடுத்தாலும் சரி, நீங்கள் 10 கோடியில் இருந்தாலும் சரி.
ரீஃபண்ட் வந்து நம்ம வருமா வராதான்னு தெரியாது, அடுத்த படம் எடுத்துக்கொண்ட வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஃபைனான்ஸில் வந்து ஸ்டெடியாக இருந்து உங்களால் தைரியமாக பண்ண ஆரம்பிச்சிங்களா அந்த படங்கள்லாம்? நீங்கள் ஜகாட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் பயங்கர ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம். எப்படின்னா ஒரு 3 பார்ட்டி ஒன்றா சேர்ந்து செஞ்சோம். ஒன்று எங்களோட கம்பெனி, நானே என்னோடய பார்ட்னர் சிவா. அதுக்கப்புறம் படம் செய்யறதுக்கு என்னோடய மாமனார் தான் உதவி பண்ணியிருந்தார். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நான் வந்து பரவாயில்ல ரொம்ப வருஷம் கழித்து பண்ணாலும் நான் சொந்தமாக காசு எடுத்து வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எப்போதும் ஒரு கனவு இருக்கிற ஒரு ஆள் வந்து யாராவது ஒரு ஆள் கை கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்துக்கலாம், அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் பண்ணார். அப்புறம் மை ஸ்கில் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறவாரியம் இருக்காங்க, அவங்களும் சரி சொல்லிட்டு நாங்கள் 3 பார்ட்டி சேர்ந்து தான் அந்த படம் பண்ணோம். இப்போ நீங்கள் மாச்சாய் ப்ளூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜகாட்டில் எங்களுக்கு கிடைச்ச நல்ல ப்ரொஃபைல்னால எங்களுக்கு கவர்மெண்ட் கிராண்டு கிடச்சிது. அதனால் அந்த கிராண்டு மூலிமா நாங்கள் படம் எடுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்குறது கொஞ்சம் அபூர்வமாகவே இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட ஒரு பர்ஃபார்ம் பண்ண முடியலையே இன்றைக்கி தமிழில். ஒரு சில படங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த படத்தில் தமிழுக்கு செட் ஆகாமல் ஒரு நடிகரும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்து வியந்த தமிழ் நடிகர் யார், எதனால் பார்த்து வியந்தீங்க? நான் பார்த்து வியந்த நடிகர்னா ரகுவரன், காலம் சென்ற ரகுவரன், அப்புறம் நாசர் சார், அப்புறம் சித்தார்த் எனக்கு ஒரு நடிப்பு பிடிக்கும். பர்டிகுலராக 2 பேரும் காவிய தலைவன் வந்து 2 பேரும் வியந்து பார்த்தது வந்து இப்படி நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் 96ல் த்ரிஷா நல்லா பண்ணியிருந்தாங்க, அன்யூஷுவலாக இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ண மாதிரி அப்படி எனக்கு தோணுச்சு. நான் யோசிக்க முடிஞ்சதை கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறீங்க, இந்த ஒரு நாசர் சாராக இருக்கட்டும், ஒரு ரகுவரன் சாராக இருக்கட்டும், ஆனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டரேஷன் இந்த டைமில் வந்து பண்ண முடியல, யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு இடத்த நிரப்ப முடியல. அவங்க இடத்த வந்து பிடிக்கவும் முடியல, நிரப்பவும் முடியல. ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த தமிழ் சினிமாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்குள்ள தமிழ் சினிமா வந்து நான் தமிழ் சினிமா பார்க்குறது இப்போ குறவு தான். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நான் வந்து பார்க்குறது குறவு தான். ரொம்ப செலக்டிவாக பார்ப்பேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த பர்டிகுலர் இந்த படம் அப்படி பேசினாங்கன்னா நான் பார்ப்பேன். கண்டிப்பாக வந்து நல்ல நல்ல முயற்சிகள் இருக்குது. ஆனால் நான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா பற்றி நான் வந்து பெருசாக கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் சின்ன சின்ன முயற்சிகள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் சினிமா ரொம்ப மாறிடுச்சு நான் நம்புகிறேன். ரொம்ப அந்த வியாபாரம் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு நான் நம்புகிறேன். மேபி அது அந்த ஒரு தாக்கமாக இருக்கலாம், எனக்கு தெரியல. இல்லை, இந்த சினிமா வியாபாரம் பெருசானதுனால இப்போ யார் வேணாலும் படம் எடுக்க வந்துடலாம், யார் வேணாலும் வந்து பணம் இருந்தால் படம் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனால் நல்ல நல்ல இயக்குநர்கள் வாய்ப்பே கிடைக்காம இன்றைக்கூட இன்னும் வாய்ப்பே கிடைக்காம சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? இவங்களுக்கு நம்மளே பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? சில நேரங்கள் அப்படி யோசிச்சது உண்டு. சில நேரங்களில் பிகாஸ் என் நண்பர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜகாட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் உங்களுடைய கொமாண்டில் எடுக்க முடிஞ்சது, இப்போ இதே படத்தை வந்து நான் இங்கே செய்கிறதா இருந்தால் மேபி ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கணுமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்ச சினிமா அங்கே பண்ணுறதுக்கான சூழல் அங்கே இருக்குது. அதை நான் யோசிச்சது உண்டு. ஆமாம். ஆனால் ஒரு பக்கத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன்னா இங்கே உள்ள இண்டஸ்ட்ரி வேறு ஒரு ஸ்ட்ரகிள்னால் எங்களுடைய ஊரில் வேறு ஒரு ஸ்ட்ரகிள். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து மலேசியா படங்களே பார்க்குறது கம்மி தான். இங்கேருந்து வர படங்கள் தான் பார்ப்பாங்க. அது அக்கறைக்கு இக்கறை பச்சை சொல்லலாம். இங்கேருந்து பார்க்குறப்ப இங்கே பிரச்சனை மாதிரி இருக்கும், அங்கேருந்து பார்க்குறப்ப அங்கே பிரச்சனை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து படங்கள் மீண்டும் எடுப்பீங்களா, இல்லை எடுத்த வரைக்கும் போதும்பா நம்ம ஒரு பேர் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி விட்டுடுவீங்களா? நான் அதை பற்றி சிந்திக்கல. ஏன்னா இந்த மைண்டு முழுக்க வந்து இந்த 3 படத்தை எடுத்தால், ஏன்னா இந்த 3 படம் எடுக்கிறது பெரும் பாடு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொடியூசர் தனியாக இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தனியாக இருப்பாங்க, எக்ஸிபியூட்டர் தனியாக இருப்பாங்க, மார்க்கெட்டிங் தனியாக இருப்பாங்க, டைரக்டர் தனியாக இருப்பாங்க. மலேசியா பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் எல்லா துறையிலும் நம்மளே பண்ணணும். அதுதான் ஒரு சின்ன படம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இண்டஸ்ட்ரி பெருசாக இல்லாததுனால இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய சூழலாக இருக்குது. இந்த 3 படமே வந்து எனக்கு என்னுடைய நேரங்களும் என்னோடய எனர்ஜி ரொம்ப இது பண்ணிடுச்சு. அதனால் கண்டிப்பாக சினிமாவில் இருப்பேன். ஆனால் எந்த மாதிரி சினிமா பண்ண போகிறேன், என்ன ரேஞ்சில் பண்ண போகிறேங்கிறது வந்து நான் ஒன்றும் சிந்திக்கலை. இதை முடிச்சிட்ட கையோடு தான் நான் சிந்திக்கணும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. உங்கள் படங்கள்லாம் மலேசியாவில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த தேட்டர்களில் ஷோ கொடுக்கறது, அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியுதா? கொஞ்சம் கடினம் தான். ஆனால் இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒப்பிட்டு பார்த்தோமா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல குறிப்பிட்ட மாதிரி முன்னே நமக்கு ஒரு 18 தியேட்டர் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 50 தியேட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க மச்சாய்க்கு. இது தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகும் நான் நம்புகிறேன். மலேசியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், உலகம் முழுக்க இருக்கட்டும், பல தமிழர்கள் வந்து படம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னவான்னு சொல்லுவீங்க, எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? எதை பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவோன்னா, சினிமாங்கிறது வந்து அது வெளி தோற்றம் வந்து பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேமராவுக்கு இப்படி இருக்கும், எடிட்டிங் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இந்த வெளி தோற்றத்தை பார்ப்பாங்க. ஆனால் நானும் ஆரம்பத்தில் படம் எடுக்கிறப்போ அந்த வெளி தோற்றத்தை தான் மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் உண்மையாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல நடிப்பு, நல்ல ஒரு ஸ்ட்ராங் கமாண்ட் ஆஃப் டைரக்ஷன் இது இருந்துச்சுன்னா நம்ம கம்மியான பட்ஜெட்டில் கூட படம் பண்ணலாம். மற்றதெல்லாம் செகண்டரி தான் அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே சார், இவ்வளோ நேரம் அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. கண்டிப்பாக உங்கள் படங்கள் மேலும் மேலும் பல சாதனைகளும் பல விருதுகளும் வாங்க எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கணுன்றது தான் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடும். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, நன்றி நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.